ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சம்மர் சீசன், வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இப்போ நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நம்ம என்ன ஜூஸஸ்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்லாம். கடையிலலாம் வாங்கி குடிக்காமல் நம்மளே வீட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது நன்னாரி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த நன்னாரி சிரப்பை நம்மளே செஞ்சுக்கிட்டோன்னா நன்னாரி சர்பத் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது டெய்லி சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இதுதான் நன்னாரி வேர். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கிது, மளிகை கடையில் கூட கிடைக்கிது. இதை வாங்கி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம், அதாவது ஒரு நைட்டு பூரா ஊற வச்சிடலாம். அது எப்படி ஊற வைக்கணும்? ஊற வைக்கிறதுக்கு முன்னால் அதை துண்டு துண்டாக இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இடித்து எடுத்துட்டு அதை ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து பார்த்தா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல வாசமாக இருக்கும், வீடே மணக்கும். இந்த மாதிரி இந்த நன்னாரி வேரை ஊற வச்சுருக்கும்போது அவ்வளோ வாசமாக இருந்தது. திறக்கும்போது இதை என்ன பண்ணணும், நல்லா வடிகட்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் கூட வடிகட்டிக்கலாம். ஒரு மல் துணியில் வடிகட்டிக்கலாம். இந்த திப்பி எதுவுமே விழக்கூடாது. ப்ளெயினாக அந்த தண்ணி மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி வடிகட்டிக்கணும். இதை முதல்ல நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு துணியில் வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா, இது கொஞ்சம் பாதியாக வர வரைக்கும் கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். ஹைலியே வச்சு கொதிக்க விடுவோம். இது அப்படியே இந்த கொதித்து வரும்போதே இந்த மனம் பூரா அப்படி வீடெல்லாம் பரவுற மாதிரி அப்படி வாசம் நல்லா கும்முன்னு இருக்குது. நல்லா கொதிச்சு வருது. இது கொஞ்சம் சுண்டட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரை ஆட் பண்ணோம். வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம், ஆனால் சர்க்கரை சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சர்க்கரை சேர்க்குறேன். வெல்ல சுவை பிடிக்கிறவங்களுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த தடவை நான் சர்க்கரையில் பண்ணுறேன். இதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறதுனால அது கரைஞ்சிரும், ஈஸியாக கரைஞ்சிரும். இருந்தாலும் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா சர்க்கரையும் போட்டு கலந்துடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதுவும் கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுவும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி மட்டும் எடுத்து அதை இதில் பிழிஞ்சு விடலாம். ஒரு பாதி போதும், பெருசாக இருந்ததுன்னா பாதி போதும். விதெல்லாம் இல்லாமல் எடுத்து நல்லா அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுடலாம். இது எதுக்காக இப்படி பிழியிறோம் அப்படின்னா, இது ஆறுனதுக்கப்புறமா அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்படி வச்சிட்டோன்னா அது காஞ்சி அப்படியே இந்த சக்கரை உறைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரிலாம் உறையாமல் அப்படியே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிழிஞ்சு விடுறோம். இப்போ இதுவும் நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது அப்படியே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இறக்குனா போதும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அப்படி கரண்டியில் தூக்கி ஊற்றுனா ஒத்தையாக விழும்ல, அது மாதிரி இருக்கணும். நம்ம தொட்டு பார்த்தா தெரியும், அது பார்க்கும்போதே தெரியும். இருந்தாலும் அப்படி தெரியல அப்படின்னா, தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சாதாரண தண்ணி தொட்டால் அப்படி இருக்காது. ஆனால் இப்படி இது சக்கரைலாம் போட்டு காய்ச்சிருக்கும்போது இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா கழுவி
தொடச்சி காஞ்ச பாட்டில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்கும். இப்போ எப்படி இந்த சிரப் வச்சு ஜூஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க சிரப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் அதை ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால, சின்னதாக இருந்ததுன்னா, ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா 1 போட்டுக்கலாம். இது பாதி போதும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு அப்படி சில்லுன்னு உள்ளே இறங்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மாவே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஐஸ் போட்டு டேஸ்ட்டாக குடிச்சிக்கலாமே. இப்போ நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான். கலந்து விட்டுட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சர்பத் வந்து வீட்டிலே செஞ்சு குடிக்கும்போது இதனோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.